மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 5ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சார்லின் பெக்கார்ட், ரெக்சாஸ், USA. தலைப்பு: உங்களுக்கு சமாதானம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். எனது நகரில் உள்ள பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. பத்திரிகைகள் அதை பெரிதாக்கின. பாடசாலை குருவானவரான நான் உயிரிழந்த பிள்ளைகளின் குடும்பத்தினருக்காக ஜெபித்தேன். அவர்களை சந்தித்து எனது அனுதாபத்தை தெரிவித்ததுடன் ஆறுதல் வார்த்தைகளையும் சொன்னேன். பின்னர் வைத்தியசாலைக்கு போய் காயப்பட்ட பிள்ளைகளின் குடும்பத்தினருக்கும் கவலையுடன் பராமரிக்கும் தாதிகளுக்கும் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னேன். வன் செயலால் ஏற்பட்ட அதிர்ச்சியுடனும் நம்ப முடியாத நிலையிலும் வீடு திரும்பினேன். வழமையாக நல்லதையே நினைக்கும் நான் அன்று தடுமாறினேன். பாதுகாப்பின்மையையும் பயத்தையும் உணர்ந்தேன். மனதில் நிறைய கேள்விகள் எழுந்தன. நித்திரை என்னை கடந்து போனது. கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு வன் செயல் நினைவுக்கு வந்தது. சிலுவை மரணம். இயேசுவின் மரணத்தினால் இனி என்ன நடக்குமோ என்ற குழப்பமும் பயமும் அடைந்த சீடர்கள் பூட்டிய அறைக்குள் இருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று சமாதானம் தெரிவித்தார். உயிர் தெழுந்த ஆண்டவர் தெய்வீக பிரசன்னத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தார். குழப்பமடைந்த எனக்கும் சமாதானம் கிடைத்தது. ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, நாம் பயப்படும் நேரங்களில் உங்கள் பிரசன்னத்துடன் உங்கள் சமாதானத்தையும் ஆறுதலையும் தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: குழப்பத்தின் மத்தியிலும் கடவுள் தமது பிரசன்னத்தை கொடையாக எனக்கு தருகிறார். கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.